நண்பர்களே, லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வர போற அந்த 10 நம்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? ஆதிப்பிரியா ஆதியப்பன் கலுங்கடி, சிவகாமி சந்திர ஃப்ரம் சிட்டூர், சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா, ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா, பரிமலா தேவி, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, மணிமுத்து, செல்வம் மலர் ஃப்ரம் தேனி, மகிஷாலினி கிருத்திக், மணி கோகிலா ரெங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்கள் பேரும் நம்ம கிராமத்துக்கு வரணும் ஆசைப்பட்டா நீங்கள் பண்ண வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புகிற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட வின்னர் லிஸ்ட்டில் வரலாம். பதிலோட சேர்த்து உங்கள் பேரையும் உங்கள் அழகான ஒரு மென்ஷன் பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போகலாம். இதெல்லாம் ஒரு பொம்பளையா? இத்தனை நாள் ஒரு நாள் கூட நம்ம ஆஸ்பத்திரி பக்கமே வந்ததில்லை. நம்ம புள்ள தரிசியாக தனியாக போயிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வராத பொம்பளை இப்போ வருது பாருச்சே. ஏத்த இத்தனை நாளாக ஆஸ்பத்திரி சைடே வந்ததில்லை, இன்னைக்கு என்ன புதுசாக வரீங்க? என்ன பண்ணி தொலைறது? ஆடி மாதத்துக்குள்ளே பிள்ளை எடுக்கணும்ல, அதான் அந்த டாக்டர்கிட்ட என்னான்னு கேட்கலான்னு வரேன். ஐயோ ஐயோ, இந்த கிளவி வேற ஆடி ஆவணின்ட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல, குழந்தை எப்போ பிறக்குமோ அப்போ தான் பிறக்கும். நம்ம என்னதான் டாக்டர்கிட்ட கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. அடியே நெட்டக்கோக்கி, அவங்க என்ன சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டுக்காத. அந்த டாக்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கம்முன்னு இரு சரியா? கம்முன்னு இருக்கணுமா? கம்முன்னு இது அவசரத்துக்கு நான் பிள்ளைய பற்றி தர்றேம்மா. எம்பிட்ட திமிருப்பாரு. நீ வந்த நேரம் தான் சரியில்லை, அந்த குழந்தைனாவது நல்ல நேரத்தில் வரட்டும், அப்போ தான் எங்கள் உயிரும் பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இந்த உலகத்தில் நீ இருக்கிறதே பாரமாக இருக்குது, இதில் வேற பாதுகாப்பான். சி ஏத்த, உங்களுக்கு பிரசவம் ஆகிறப்ப நல்ல நேரம் பார்த்து தான் குழந்தைய முக்கி வெளியே எடுத்தீங்களா? அடியே நெட்டக்கோக்கி, என் மாவெல்லாம் நல்ல நேரத்தில் தான் பிறந்தான், தானாக தான் பிறந்தான். எனக்கு தெரியுமா, எனக்கு வீட்டிலே பிரசவம் ஆயிடுச்சு. அடியாத்தி, வீட்டிலே பிரசவம் ஆயிடுச்சா? எப்படித்த? எனக்கு வலி வந்ததுன்னு தெரில, குழந்தை பிறந்ததுன்னு தெரில தெரியுமா? நல்லா உட்காந்து பிரியாணி கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து ஏதோ வயிற்றுல இருந்து இறங்குன மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா குழந்தை. என்ன அந்த பொம்பளை கதைகிட விடுதா? பிரியாணி தின்னுச்சா குழந்தை பிறந்துருச்சாமே. என்னத்த சொல்றீங்க? நெசமாவா? ஆமாம் ஆமாம், உங்கள் மாமனார் எனக்கு ஆசையாக பிரியாணி வேணுன்னு கொடுத்தாரு. அது வான்கோழி பிரியாணி. அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாரு. உன் புருஷன் இருக்கான் பாரு, அதான் சுரேஷ். எப்படி கீழே இறங்குனானே தெரில, இறங்கி கீழே இருக்கிறான். பார்த்தா குழந்தை ரத்தத்தோட. அப்புறம் என்ன, எல்லாம் பதறி போயிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்து, பொண்ணுண்டு நீ கொடுத்து வச்சவ, வழி இல்லாமலே குழந்தை பெற்றுச்ச அப்படின்னு ஊரே மெச்சு போச்சுல. இது சொல்கிறதுலாம் நெசந்தானா இல்லை கதை இதை அளந்து விடுதா? ஏத்த, அப்போ உங்களுக்கு வலியே வரலையா? வலியே வராமல் தான் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் குழந்தை ரொம்ப குட்டியாக இருந்தானா ஈஸியாக வந்துட்டான். ஆஹா, சரி சரி. என்ன வெயிட் இருந்தார்? 1.5 கிலோ தான் இருந்தான். அப்போல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பேன், சரியாகவே சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு 4 வேளை தான் சாப்பிடுவேன். அடிப்பாவி, 4 வேளை தான் சாப்பிடுவேங்கிறா பற்றிய. இந்த சாப்பாடுலாம் உனக்கே பத்தாது, குழந்தைக்கு எப்படி போயிருக்கும்? அப்புறம் என்ன சத்த குழந்தை? அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருந்துச்சு, வந்து தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி குழந்தைய கொடுத்துச்சு. ஆஸ்பத்திரி சைடே போலையே. இப்போ நீ தான் இப்படி லோன்னு ஆஸ்பத்திரி சைடு அலையிற. அப்போலாம் வீட்லேயே 50 குழந்தையும் பிறக்கும். ஆமாத்த, உண்மைதான். அப்போ இருந்த காலம் வேற. ஒன்றுன்னா 10 குழந்தை கூட பெற்றுக்கிறீங்க. அதனால என்ன, இப்போ காலமே சரியில்லை, சாப்பாடும் சரியில்லை. ஒரு குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போல்லாம் ஆப்ரேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ஆடு மாடு மாதிரி நமக்கும் எல்லாம் சுகப்பிரசவம் தான். இப்போ தான் தொட்டா கத்தி. என்ன பண்ணுறது, சில பேர் நல்ல நேரத்தில் குழந்தை வேணுங்கிறாங்க, நல்ல நேரத்தில் தான் குழந்தை வேணும், நல்ல ராசியில் தான் வேணுங்கிறாங்க. அதான் கிழிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இவ என்ன நமக்கே படிக்கிறா? சரி சரி, பேசிகிட்டு இருக்காதவா. ஆடிக்குள்ளே குழந்தை எடுக்கணும் வெளியே, இல்லைன்னா அம்பிட்டு தான் நம்ம தலைக்கு தான் வேட்டு வந்துடும். போ போ, நீ நினச்சிட்டு இருக்க, நீ நினச்ச நேரத்தில் குழந்தை எடுக்கலான்னு. அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ, அந்த கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அப்போ தான் குழந்தை பிறக்கும். கொஞ்சம் பலகாரம்லாம் சுட்டு வச்சுட்டா நல்லாயிருக்கும். அந்த பலகாரம் சுடுற அம்மாவை கூப்பிடணும், கூப்பிட்டு வீட்டிலே சுட்டு வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு வந்து போகிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம்ல. என்னென்ன செய்யலாம்? சரி, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு ஸ்வீட்டு ஒரு காரமும் செய்ய சொல்லிடலாம். என்ன மதனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் ஆயிடுச்சா என்ன? என் முகம் பளபளன்னு இருக்கா மதனி? பளபளனா? அப்படி ஒன்றும் தெரியலையே. நான் அது பேசியல் பண்ணேன், தெரியலையா? தெரியுது பளபளன்னு தான் இருக்க.
சரி, இங்கே நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு வர போகிறவங்களுக்குலாம் பையில் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் இந்த பலகார கடை மாரமாக இருக்குல்ல சாந்தியம்மா, அதுக்கிட்ட சொல்லி சொல்லலான்னு இருக்கேன். கல்யாணத்துக்கா? தேங்காய் பழம் போதாதா, எதுக்கு ஸ்வீட்டு காரம்? பாண்டி ஒரே மகன், அவனுக்கு கல்யாணம், வந்து போகிறவங்களுக்கு கொடுக்க வேணாமா? ஸ்வீட்டு காரம் இல்லாமல் எப்படி லக்ஷ்மி? சரி, அதுக்குன்னு இன்னும் 4 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருக்கீங்களா என்ன? 2 நாளில் செஞ்சிடலாம், அந்த பலகார கடைக்கார அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் செஞ்சிடலாம். ஆமாம், அதுக்கிட்ட தான் உனக்கு நம்பர் வச்சிருக்கேல்ல, கொஞ்சம் கேள வீட்டில் இருக்கான்னு. ஆமாம்மா, நேற்று தான் நான் பேசினேன், அதுக்கிட்ட முறுக்கு நல்லா இருக்கும்ல, அதான் முறுக்கு இருக்கான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அது ஏதோ ஊருக்கு போயிருக்கான். ஐயோ, ஊருக்கு போயிடுச்சா? எப்போ வருமா? ஏதோ 2 நாளில் வந்துடுவேன்னு சொன்னிச்சு மதனி. அவங்க பொண்ணு கட்டி கொடுத்துச்சுல, ஆடி மாதத்துக்கு அழைக்க போயிருக்கான். ஓ சரி, பொண்ணு வீட்டுக்கு தானே, வந்துடும், இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்கு முத நாள் செஞ்சால் கூட போதும், சும்மா ஒன்று தானே. ஆமாம், வந்துடும், அழைச்சிட்டு வந்துடுவேன்னு தான் சொன்னிச்சு. ஆமாம், ஏன் மதனி, ஆடி மாதம் வரப்போகுது, இதுங்க 2த்துக்கு இப்போ கல்யாணம் வைக்கிறீங்க, பிறகு ஆடி மாதத்துக்கு தமிழ் இங்கே இருக்குமா, பிறந்த வீட்டுக்கு போகுமா? இங்கே பார் லட்சுமி, அதை பற்றிலாம் நான் யோசிக்கல, முதல்ல கல்யாணத்தை நல்லபடியாக முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு இல்லை மதனி, எல்லாரும் தலை அடிக்கி அழைக்க வந்துட்டு இருக்காங்க பெத்த வீட்டிலேருந்து. இவளுக்கு இன்னும் அழைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்போ தான் கல்யாணமே பண்ணுறீங்க, ஆடி மாதத்தில் ஒன்று சேரக்கூடாது வேற. அது சரிதான், கல்யாணம் ஆகி 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ தானே ஆடி பிறக்குது, அது வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? லதா கிட்ட நீங்கள் தான் சொல்லணும், ஆடி மாதத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்களான்னு. கல்யாணம் பண்ண உடனே அழைச்சிட்டு போவாங்க. இங்கே பார் லட்சுமி, கல்யாணம் முடிச்சு 2 நாள் தமிழ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் லதா அழைக்கிறாளா இல்லைன்னு தெரியல, அழைச்சிட்டு போட்டோம், இல்லைன்னா தமிழ் நம்ம வீட்டில் இருந்துட்டு போட்டோம், இதனால என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? ஆடி மாதம் ஒன்று சேரக்கூடாதுல, உங்களுக்கு தெரியாதா என்ன? பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே இருந்தால் எப்படி அது சரிப்பட்டு வருமா என்ன? இப்போ பெத்த வீடு பிறந்த வீடுலாம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அங்கே தானே இருந்தாகணும், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படி கட்டுப்பாடாக இருக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க பொண்ணை அழைச்சிட்டு போனாலும் சரி, இல்லை இங்கே இருந்தாலும் சரி, தமிழை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க மதனி, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன சொல்லுங்கள்? கட்டி கொடுத்த வீட்டில் தலை அடிக்க அழைக்கலைன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. நான் இதை பற்றி பேசலை, வந்தால் பேசிக்கலாம், லதாவோட முடிவு தான். நீங்கள் இப்படி எல்லா விஷயத்துக்கும் இறங்கி போறீங்க, பார்த்துக்கங்க, நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது மதனி. இங்கே பார் லட்சுமி, இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும் சரியா? அவங்க பொண்ணு அழைச்சிட்டு போகணுமா வேணாமான்னு அவங்களுக்கு தெரியாதா? நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க இஷ்டம். அதானே, உங்களுக்கு உங்கள் மருமாவையும் உங்கள் சம்மந்தியும் சொன்னால் கோவம் வந்துடும்ல, நாங்கள்லாம் சொல்கிறது உங்கள் காதில் விழாது, ஊரில் 4 பேர் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். எனக்கு என்ன வந்துச்சு? சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? இப்போ அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து நேராக இங்கே வர சொல்லு, பலகாரம் செய்யணும்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி முறுக்கும் அதிர்ஷ்டமும் செய்யலான்னு இருக்கேன், அதுக்கு எம்பிட்டு அளவு என்னெல்லாம் வாங்கணும்னு கேட்டு சொல்லு. உங்களுக்கு தெரியாத மதனி, நீங்கள் தான் நல்லா செய்வீங்களே, அப்புறம் என்ன? இந்த உங்கள் மருமகளும் நல்லா தான் பலகாரம் சொல்கிறா, தீபாவளிக்கு சுட்டுருந்தாலே, அப்புறம் என்ன? அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே? இல்லை லட்சுமி, நம்ம வீட்டோட செய்கிறதா இருந்தால் பரவாயில்ல, நம்ம கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வரப்போகிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் அளவு தெரியணும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் தான் அதுக்கான அளவு வரும், அதனால் நீ கேட்டு சொல்ல அந்த அம்மாட்ட. சரி கேட்குறேன். முறுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தானா? ஏன் இந்த லட்டு வேணாமா? அதெல்லாம் வேணாம், நேரம் இழுத்துரும். இது 2 முட்டை செஞ்சு கவரில் போட்டு தேங்காய் வாழைப்பழத்தோடு வச்சுக்கலாம் சரியா? அப்புறம் நாளைக்கு முகூர்த்த கல்வுன்றோம்ல, பாண்டி பந்தக்கல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான், அதில் எது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பாரு, மஞ்சள் குங்குமம்லாம் பூசணும், அதில் போய் சித்த பாரு. ஐயோ, நம்ம சாப்பாடு ஆயிடுச்சான்னு கேட்க வந்தா இது நம்மளே வேலை வாங்குதே. இல்லை மதனி, இந்த ஃபேஷியல் பண்ணதுனால வெயிலெல்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, வெளியே வெயில் கொளுத்துது, அப்புறம் திரும்ப ஃபேஸ் கருப்பாயிரும், என்னால் பண்ண முடியாது மதனி, நான் வேறு ஏதாவது வேலை பார்க்குறேன், நீங்கள் பாருங்க, அப்புறம் பொறுமையாக கூட சமைச்சு கொடுங்க. ஐயோ, இதுகிட்ட பேச வந்தால் நமக்கு 4 வேலை கொடுத்துரும், நம்ம ஓடிடுவோம். வேலைன்னு சொன்னோன்னா எப்படி ஓடுறா பாரு. ஐயோ, இவெல்லாம் பொம்பளை எப்படி தான் இப்படி இருக்காளோ, இவ்வளோ மாதிரியே பிள்ளையும் வளர்க்குறா, அது போய் என்னென்ன பாடுபடுதோ கட்டின வீட்டில். சொன்னால் புரிஞ்சுக்குதுங்களா? நம்ம சொன்னாலாம் காதில் வாங்காது. ஏதோ இவளுக்கு இந்த அண்ணன் வீடு இருக்கும், நானும் ஏதோ நல்ல விதமாக நடந்துக்கும், சரி இதை ராட்சசி அண்ணியாக கிடச்சிருந்தா இவ என்ன பண்ணியிருப்பாளோ போ, என்னமோ. நம்மளே போய் பந்தக்காலை பார்த்து பண்ணி வைப்போம், மஞ்சள் குங்குமம் தேடி எடுத்துகிட்டு போவோம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். கமின் ரீட்டா, வாங்க ரீட்டா, எப்படி இருக்குது ஹெல்த்? வலி எதுவும் வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு டேட்டே இல்லையே, இப்போ தானே செக்கப்புக்கு வந்துட்டு போனீங்க. இல்லை டாக்டர், நல்லா தான் இருக்கேன். வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா? என்னாச்சு, இப்போ எதுக்கு செக்கப் வந்திருக்கீங்க? அடுத்த வாரம் தானே உங்களை வர சொன்னேன். இல்லை டாக்டர், இவங்க எங்கள் அத்தை, என் மாமியார், இவங்க உங்களை பார்க்கணுன்னாங்க, அதான். சொல்லுங்கம்மா, என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்கள் மருமகளுக்கு நல்லா தான் இருக்குது ஹெல்த்து, குழந்தையும் பேபியும் நல்லா தான் இருக்குது, எப்போ வேணாலும் பிரசவம் ஆகலாம், நான் சொல்கிறேன், இன்னும் 1 வீக் கழிச்சு தான் தெரியும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, நான் அதுக்காக வரல. வேறு என்னம்மா தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை டாக்டரே, நான் வந்ததை தெளிவாக 1 2 சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் 4 5 நாளில் ஆடி மாதம் பிறக்க போகுது, ஆனால் இவளுக்கு இன்னும் தலையே திரும்பின மாதிரி தெரியல, வவுரோ மேல் வவுராக இருக்குது, எப்போ பிரசவம் நடக்கும் தெரியல. அதான் சொன்னேன்னம்மா, இன்னும் 10 டேஸ்க்குள்ளே ஆகும்னு, எப்போ வேணால் ஆகும்.
அதெல்லாம் தெரியாது டாக்டரே, எனக்கு இன்னும் 4-5 நாளுக்குள்ளே குழந்தை வெளியே வரணும். அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன டயத்தில் எப்படி குழந்தை வெளியே வரும்? அவளுக்கு இது ஃபஸ்ட்டு டெலிவரி. இப்போ நிறைய நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை திரும்பும், கடைசி நேரத்தில் கூட திரும்பும். நம்ம வலி இன்ஜெக்ஷன் போட்டு கூட பண்ணலாம். நீங்கள் திடீர்னு அவசரத்தில் 4-5 நாளில் வேணும்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன ஃபுட்டாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொன்ன டயத்தில் வரணும்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர்மா. எனக்கு ஆடி பிறக்கிறதுக்குள்ள குழந்தை வந்தாகணும் எங்கள் வீட்டுக்கு, அப்படி தான் சொல்லுவேன். ஏம்மா நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா புரியலையா? இது குழந்தைம்மா, நீங்கள் சொன்ன நேரத்துக்குலாம் வராது. குழந்தை விஷயத்தில் ஆடி இது எதுலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. குழந்தைக்கு எப்போ வரணும், எப்போ கரெக்ட் டயத்துக்குள்ள வரும். நீங்கள் தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. டாக்டரே எங்கள் குழந்தைய நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இன்னும் 4 நாள் கூட குழந்தை வேணும். உங்களால் முடியுமா முடியாதா? இல்லை நான் வேறு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். ரீட்டா வாட் இஸ் திஸ்? என்ன இப்படி நடந்துட்டு இருக்காங்க? இது சுத்தமாக சரியில்லை ரீட்டா. நீங்கள் நல்ல இதாக தானே இருந்துட்டு இருந்தீங்க, இப்போதைக்கு தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல நார்மல் டெலிவரி ஆக்கலாம். டாக்டர் எனக்கு புரியுது, ஆனால் இவங்க சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ரீட்டா? அவர்கிட்ட நான் பேசணும். அவர் இன்னும் ஃபாரின்லேருந்து வரல, அவர் ஃபாரினில் தான் இருக்கார். என்ன இப்படி சொல்கிறீங்க? வீட்டில் யார் உங்களை பற்றி புரிஞ்சுக்குவா சொல்லு? யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா? அதுக்கும் தான் வழி இல்லை டாக்டரே, நாங்கள் தான் பார்த்துக்குறோம். நீங்கள் நான் சொல்கிறத கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேறு ஆஸ்பத்திரி பார்த்துக்குறோம். ஏமா உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது? சொன்னால் புரிஞ்சுக்க முடியாதா? அதான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஹெல்த்து, எப்போ வேணால் பிறக்கும். மேபி உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் கூட வலி வரலாம். அதுக்காக நம்ம இமிடியேட்டாக செய்ய முடியாது. நான் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. சரி, இப்போ ஏதோ வலி வர கிளி வர ஊசி போடுறீங்களே, அந்த ஊசியாவது போடுங்க, வலி வந்து பெக்கட்டும். ஐயோ அம்மா, அதுக்கு தலை திரும்பணுமா, பனிக்கூடம் உடையணுமா, அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு பேபி இன்னும் திரும்பலை, இன்னும் உங்களுக்கு டியூ டேட் 10 நாளுக்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும், நம்புங்க. சரிங்க, எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணாம். குழந்தை நல்லா வளர்ந்துருச்சுல, கிழிச்சு எடுத்துருங்க. அத்தை என்ன சொல்றீங்க? ஆப்ரேஷனா? சும்மா இருங்க. என்னம்மா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அவ்வளோ சர்வசாரமாக சொல்கிறீங்க ஆப்ரேஷன்னு. இது என்ன சாதாரண விஷயமா? இது எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது டாக்டரே, அதான் நான் சொல்கிறேன்ல, அவள் என் மருமக தானே, நானே சொல்கிறேன்ல, கிழிச்சு எடுத்துருங்க. ரீட்டா இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை. நான் இப்படிலாம் என்றைக்குமே எந்த பேஷண்ட்டையும் நான் பார்த்ததில்ல. இங்கே பாருங்கம்மா, ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க பையன் வரணும். உங்கள் பையன் வந்து சைன் போட்டால் தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, இது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தர முடியாது. ஆப்ரேஷனில் என்ன வேணால் நடக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கோங்கம்மா, குழந்தைய ஆடிக்குள்ளே எடுத்தாகணும், அப்படி தான் சொல்லுவேன். என் மகெல்லாம் வர முடியும். எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். என் வீட்டுக்காரர் இருக்காரு, போடுறோம். அவளுக்கு வேறு யாரும் கிடையாது, நாங்கள் 2 பேர் தானே, நாங்கள் 2 பேர் போகிறோம். நீங்கள் குழந்தைய எடுத்து கொடுங்க. அத்தை ஆப்ரேஷனா? அதெல்லாம் ஒன்று வேணாம், புரிஞ்சுக்கோங்க. என் குழந்தை நார்மல் டெலிவரியாகவே அதுக்கு எந்த குறையும் வராது. நான் பார்த்துக்கிறேன் அத்தை. தயவு செஞ்சு ஆப்ரேஷன்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பயம்? எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதுல ஆப்ரேஷன் பண்ணி. இங்கே பாருங்க டாக்டர், இன்னும் 2-3 நாளில் நல்ல நேரம் பார்த்து குடிச்சிட்டு வரோம். போயிட்டு கிழிச்சு எடுத்துருங்க. இங்கே பாருங்கம்மா, நானும் ஓரளவு தான் பொறுமையாக இருக்க முடியும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் படிக்கணுங்கிறது. என்ன டாக்டரே படிப்பு கிடிப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நாங்களாம் குழந்தை பெக்காமலே வந்துட்டோம்? இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறது வேற, இப்போ இருக்கிறது வேற. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு நல்லா இருக்குது குழந்தை, சீக்கிரம் அதுவாகவே பிறக்கும். நீங்கள் இப்படிலாம் அவசரப்பட்டீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே பண்ணலாம், அவங்க வீட்டுக்காரர் வரட்டும், கையெழுத்து போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஆஸ்பத்திரி பார்த்துக்கோங்க. ரீட்டா உண்மையுமே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உனக்கு நான் நல்லபடியாக குழந்தை பெற்று கையில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ண சொல்கிறேன். உனக்கு நார்மல் டெலிவரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன். இவங்க இல்லைன்னா என்ன, 1000 ஆஸ்பத்திரி இருக்குது, நீ வா நம்ம போகலாம். இங்கே பாருங்கம்மா, அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தான் ஃபுல்லாக தெரியும். ஆரம்பத்துலேருந்து எங்கள்கிட்ட தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வேறு ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு போனீங்கன்னா பணமும் போடுங்க, ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, அப்படி தான் சொல்லுவேன். என்ன டாக்டரே மிரட்டுறீங்களா? இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி தான் வச்சுருக்கீங்களா என்ன? நான் வெளியூரில் போய் கூட பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆடி பிறக்கிறதுக்குள்ளே நான் குழந்தை எடுத்தாகணும். வாடி, இதை பெரிய ஆஸ்பத்திரி. அத்தை சொன்ன கேளுங்க, விடுங்க. வான்னு சொன்னேன், வா போவேன். நல்ல ஆஸ்பத்திரி கட்டி விட்டுருக்காங்க. ரீட்டா நிஜமாகவே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி ஆள்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு எப்படி தான் நீங்கள் இருக்கீங்களோ. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி பிறக்கும். அவங்க பேச்சு கேட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். அதுக்கு முன்னாடி வலி எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் வந்து அட்மிட் ஆயிருங்க, பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், நான் வரேன். வாட், என்ன உலகம் அது? இன்னமும் இந்த மாதிரி மாமியார்லாம் இருந்துட்டா பாவம் இந்த அப்பாவி பிள்ளைங்களாம் என்னத்தை செய்யறது? இன்னும் 4 கிழமை ராசி நட்சத்திரம் பார்த்து குழந்தை எடுக்கிறாங்களே. ஐயோ, என்ன உலகமோ.
ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் என்னக்கான கேள்வி போடலாமா? என்னக்கான கேள்வி என்னன்னா, பொன்வண்டு என்ன பிரியாணி சாப்பிடும்போது குழந்தை பிறந்தது? மறுபடியும் சொல்கிறேன், பொன்வண்டு என்ன பிரியாணி சாப்பிடும்போது குழந்தை பிறந்தது? எபிசோட ஃபுல்லாக கவனிச்சு தான் இதுக்கான பதில் தெரியும். பதிலை சீக்கிரம் அனுப்புங்க. நீங்கள் நாளைக்கான எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம். பதிலோட சேர்த்து உங்கள் அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்டும் பண்ணுங்கள். சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.